நான் ரொம்ப ஒரு வருத்தத்தில் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. தேசத்தை திருடுவது தவறு என்று சொன்னால் அந்நியர் திருடினாலும் தவறுதான், நம்மவர்கள் திருடினாலும் தவறு. என்குரோச்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் சார், எத்தனை ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் என்குரோச்மெண்ட்டுங்கிறத காலி பண்ணவே முடியலையே. ஏன்? இந்தியர்களுக்கு அந்த சட்டத்தை மதிக்கணுங்கிற உணர்வு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ எப்படி தலைவர்கள் இந்த தேசத்துக்காக தங்களை இழந்திருக்கிறார்கள். இன்றைய மக்கள் தேசத்தையே அபகரிப்பதற்கு எவ்வளவு தைரியமாக நடந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்பதற்காக உங்கள் முன்னிலையில் நான் இந்த செய்திகளை பதிவு பண்ணினேன். நான் சொல்லிக்கிட்டே வந்தபோது எல்லாம் ஆண்களாகவே சொன்னதை ஒழிய ஒரு பெண் தியாகியாக நான் சொல்லணும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இங்கேருந்து பார்த்து லண்டனில் போய் டாக்டருக்கு படிக்கிறாங்க. டாக்டருக்கு படிக்கிறதுக்கு லண்டனில் போய் படித்து பாஸ் பண்ணிட்டாங்க. கான்வகேஷன் அப்படிங்கிற பட்டமளிப்பு விழா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு டிகிரி வாங்கி பட்டம் வாங்குற போது அதை எவ்வளோ பெருமையாக நம்ம நினைப்போம். அந்த பட்டமளிப்பு விழா முத்துலட்சுமி ரெட்டிக்கு. ஆனால் அந்த பட்டத்தை முத்துலட்சுமி ரெட்டி வாங்கலை. ஏன் வாங்கலை தெரியுமா? ஒரே காரணம். ஏன் அந்த பட்டத்தை வாங்கலை தெரியுமா? அப்போ இருந்த பிரிட்டிஷ் சட்டப்படி அந்த பல்கலைக்கழகத்தில் யார் பட்டம் வாங்குறதா இருந்தாலும் அவங்க தேச கொடியை ஏந்திக்கிட்டு வரணும். அவங்க தேச கொடியை ஏந்திக்கிட்டு வரணுங்கிற சட்டப்படி பார்த்தா நம்முடைய இந்தியா பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருந்ததால பிரிட்டிஷ் கொடியை கையில் ஏந்திக்கிட்டு வந்து தான் அந்த டிகிரியை வாங்கணும். என் நாட்டு கொடியை ஏந்தாமல் பிரிட்டிஷ் கொடியை ஏந்தி கொண்டு வந்து என் டாக்டர் பட்டத்தை வாங்க மாட்டேன். எவ்வளவு சிரமப்பட்டு அந்த டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க நம்ம. ஆனால் அந்த இடத்துல நான் பிரிட்டிஷ் கொடியை கையில் எடுத்துக்கொண்டு வந்து வாங்க முடியாது என்ற ஒரே காரணத்துக்காக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வாங்கலை. அப்போ எவ்வளவு கொள்கை பிடிப்புடைய அந்த மனித குல மாணிக்கங்கள், கொள்கை பிடிப்புடைய மனிதர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாத்திலையும் காம்ப்ரமைஸ். எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். எதை இழந்தாவது என்ன வேணாலும் செய்யறதுக்கு இந்த மனிதன் தயாராக இருக்கிறானே. பட்டுக்கோட்டை பழைய காலத்தில் ஒரு பாட்டு பாடினார். ஐயா மாதிரி வயசானவங்களுக்குலாம் நல்லா தெரியும். வயசானவங்கன்னு சொல்லப்படாதோ, பழைய பாட்டு எல்லாருக்குமே தெரியும். என்ன பாட்டு அது? திட்டம் போட்டு திருடுற கூட்டம், சட்டம் போட்டு. பட்டுக்கோட்டை காலத்தில் 2 கூட்டமும் தனித்தனியாக இருந்திருக்கு. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம். எப்படி இந்த தேசத்தை காப்பாற்றுறது? ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். சிலப்பதிகாரம்னு ஒரு இலக்கியம். சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி வருது. கண்ணகி சிலம்பை எடுத்துக்கிட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன்ட்ட நீதி கேட்குறா. பாண்டியன் நெடுஞ்செழியன் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். நல்ல கவனிங்க. யார் மேலே குற்றம் சாட்டுறா தெரியுமா? அக்யூஸ்ட். யார் மேலே குற்றம் சாட்டுறா தெரியுமா? பாண்டிய மன்னன் மீது தான் குற்றம் சாட்டுறா. கொன்று சிலம்பு கொணருகன்னு சட்டம் போட்டது யார் தெரியுமா? அதே மன்னன் தான். அதாவது இப்போ நம்முடைய டெமோக்ரஸிங்கிறத 3ஆ பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா, சட்டம் இயற்றுகிற அமைப்பு, தட் இஸ் கால்ட் பார்லிமெண்ட் ஆர் சட்டசபை. சட்டம் இயற்றுகிற அமைப்பு. அதில் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும். மாநில அரசு, மத்திய அரசு ஆட்சி செய்வது அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை விசாரிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். எது? நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்னு ஒன்று இருக்கும். 3ஆ பிரிச்சுட்டோம். பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. எப்படி? சட்டம் இயற்றும் இடம், ஆட்சி நடத்தும் அரசு, இதில் நீதியை விசாரிப்பதற்கு ஒரு நீதிமன்றம். இப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆட்சி நடக்கிற காலத்தில் கவர்மெண்ட் யாரு? அவர் தான். சட்டம் இயற்றிய பாராளுமன்றம் யாரு? அவரே தான். நீதி விசாரிக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதி யாரு? அவரே தான். 3 ஒன்னா இருந்த காலத்தில் நீதி கிடைச்சிருக்கு. யோசிக்கணுமா இல்லையா? 3மே ஒன்னா இருந்த காலத்தில் நீதி கிடைக்காதுன்னு பிரிச்சோம் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில். ஆனால் அன்னைக்கு கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு? அவ கேட்டா, டேய் என்னோட சிலம்பு நீ திருடி வச்சிருக்கிற. அரசரை பார்த்து சொல்றா, என்னோட சிலம்பு நீ திருடி வச்சிருக்கிற அப்படின்னு. அப்ப அரசர் சொல்றாரு, ஒன் சிலம்பு இல்லம்மா, கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று, திருட்டு பையில கொன்னா ஒன்றும் தப்பு இல்லை, என் நாட்டு ரூல் படி தான் நான் பண்ணேன் அப்படின்னு. என் கணவன் கல்வன் அல்லன் அப்படின்னு. எப்படி? உன் சிலம்பை கொண்டா, நீ உள்ள வச்சிருக்கிற அந்த சிலம்பை எடுத்துட்டு வா அப்படின்னு. உடனே அந்த சிலம்பை கொண்டு வராங்க. அந்த சிலம்பை வாங்கி கண்ணகி அப்படி கீழே அடித்த உடனே அந்த சிலம்பில் இருந்து
முத்து தெரிச்சிருந்தா அது பாண்டி நாட்டுக்குரிய சிலம்பு. முத்து தெரிக்கல, மாணிக்கம் தெரிச்ச உடனே பாண்டிய அரசன் என்ன வார்த்தை சொல்லி உயிரை விடுறான்? யானோ அரசன், யானே கள்வன், மன்பதை காக்கும் தென்புலம் காவல், என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். நல்ல கவனிக்கணும். சிலம்பு திருடன் கையில் இருக்கும் என்றால் அவனுக்கு மரண தண்டனை என்று எந்த அரசன் சட்டம் இயற்றினானோ அதே சட்டம் தனக்கும் பொருந்துவதால், கோவலன் சிலம்பு தன் வீட்டில் இருப்பதால் தனக்கும் மரண தண்டனை என்று விதித்துக் கொள்ளுகிற தெளிவு அந்த பாண்டிய மன்னனுக்கு இருந்தது. ஏன்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் விதிவிலக்கு உடையவர்கள் யாரும் இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் உண்மையான ஒரு நல்ல மிகச்சிறந்த நீதிமுறையாக இருக்க முடியும். மக்கள் யோசிக்க வேண்டிய பல்வேறு செய்திகள். இந்த வாழ்க்கையில் தியாகம் செய்த நம்முடைய விடுதலை வீரர்கள், இந்த உலகத்தில் தங்கள் இளமை, நலம் இவற்றையெல்லாம் இழந்து இந்த நாட்டை வாழ்வித்த உன்னதமான தலைவர்கள், இவர்களை நினைவு கூர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வையுங்கள். உங்கள் பள்ளிகளில் கூட இவற்றை எப்படியாவது மாணவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். எல்லாவற்றையும் விட முக்கியம், தேசபக்தி உடைய மக்களாக நாமும் வாழ வேண்டும். நாடு திருடிகளாக நாமும் இருக்கலாகாது என்கிற சிந்தனையை உங்கள் முன்பாக வைத்து, சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? நிறைய இழப்பிற்கு பிறகு கிடைத்தது. விதிகளையும் சட்டங்களையும் மதிக்கிற சமூகம்தான், விதிகளையும் சட்டங்களையும் மதிக்கிற கண்ணியமான சமூகம்தான் உயர்ந்த வல்லரசாக மாற முடியும். இந்த நாடு வளரட்டும். வாழ்க பாரதம்.